எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பச்சை மாங்காய் யூஸ் பண்ணி நான் நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். மாங்காய் தொக்கு, மீன் குழம்பு, இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி இன்னொரு வித்தியாசமான ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பச்சை மாங்காய் பச்சடி. இதில் இனிப்பு, காரம், புளிப்பு இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த பச்சை மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய நான் ஒரு பெரிய சைஸ் பச்சை மாங்காய் எடுத்திருக்கேன். இதோட தோலை சீவி எடுத்துருங்க. மாங்காய் சின்ன சைஸாக இருந்தால் 2-3 எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு எந்த வெரைட்டி மாங்காயும் யூஸ் பண்ணலாம். ஆனால் மாங்காய் நல்ல புளிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அடுத்து மாங்காயை துருவணும். நீங்கள் சின்ன சைஸ் இல்லைன்னா பெரிய சைஸ் கிரேட்டர் யூஸ் பண்ணலாம். நான் பெரிய சைஸ் கிரேட்டர் தாங்க யூஸ் பண்ணுறேன். அகல பேனில் துருவன மாங்காயை போடுங்க. இதில் எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. முதல்ல மாங்காயை வேக வைக்கணும். இதை கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கிண்டுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு, 1 கப் அளவு வெல்லம் போட்டு கிண்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதில் சர்க்கரை கூட போட்டுக்கலாம். வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சதும் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் போடுங்க. பச்சடியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் விருப்பப்படி நீங்கள் மிளகாய்த்தூள், சீரகத்தூளோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், இல்லைன்னா வெல்லம் கேரமலைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடுங்க. இனிப்பு, புளிப்பு, காரம் இருக்கிற அருமையான மாங்காய் பச்சடி இப்போ ரெடி. சுவையான மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இதை நீங்கள் செஞ்ச உடனே நல்லா ஆற விட்டு ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஒரு 4-5 நாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்லாம். அதிக நாள் வச்சுக்கணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்து ரோட்டி, தேப்லா, சப்பாத்தி, தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் நீங்கள் வந்து நல்ல மாங்காய் வாங்கி இந்த பச்சடியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.